அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ஸோ இந்த பொங்கலை பற்றி ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். பொதுவாக இப்போ பொங்கல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதும் தெரியல. ஏதோ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதோட அடிப்படையில் பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், உறவுகளுடன் சேர்ந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மட்டும் அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. பட் உண்மையாகவே இந்த ஒரு பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், எதற்காக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். முன்னோர்கள் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் புரியுது, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சில விஷயங்கள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சூரியனின் பயணத்தை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்னு தட்சிணாயனம், இன்னொன்னு உத்தராயணம். ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு முகமாக பயணம் பண்ணக்கூடியது. வடக்கை நோக்கிய பயணம் நம்ம உத்தராயணமாக சொல்றோம். அப்ப அதோட மாதம் என்ன அப்படின்னா 6 மாத காலம். 6 மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தை மாதத்தில் இருந்து ஆனி மாதம் வரை இது உத்தராயணம் புண்ணிய காலம். அடுத்து தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 6 மாதம். அது வடக்கிலிருந்து தெற்கை நோக்கிய பயணம். சூரியன் வடக்கிலிருந்து தெற்கை நோக்கிய பயணமாக பண்ணக்கூடியது தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது 6 மாதம். அப்ப அதோட 6 மாதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இது தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த உத்தராயணம் தட்சிணாயனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த காலங்கள், இந்த 2 காலத்தை வந்து சூரியன் சுத்தி வர்றதை வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க. 6 மாதம் 6 மாதமாக பிரிச்சிருக்காங்க. இது எவ்வளவு அழகாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்ம அந்த தை மாதத்துல ஏன் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம், முதல்ல ஏன் பொங்கல் செலிப்ரேட் பண்றோன்ற ஒரு விஷயம், அது ஏன் தை மாதத்துல பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த ஒரு விடை உங்களுக்கு இங்க கிடைக்கும். இப்போ இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லி 2ஆக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கு. சித்திரை மாதத்துல வந்து டைம் பாத்தீங்கன்னா 12 to 2 PM அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நீங்க சித்திரை மாதத்துல சூரியன் நிற்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம சித்திரை மாதமாக சொல்றோம். எந்தெந்த கட்டத்துல சூரியன் போதோ அந்த கட்டத்துல என்ன தமிழ் மாதமோ அந்த தமிழ் மாதத்தை தான் வந்து நம்ம இப்ப நடக்கக்கூடிய மாதமாக சொல்றோம். அப்போ சூரியன் சித்திரை மாதத்திற்கு வரும்போது உச்சி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற, வெயில் அதிகமா இருக்கு சித்திரை மாதத்துல அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அந்த டைமை இந்த ஒரு நாளைக்கு கூட நீங்க கணக்கு பண்ணிக்கிங்க. மொத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12 கட்டம் இருக்கிறதுனால 12 மாதமாக இருக்கு. ஆனா இந்த 12 கட்டத்திலுமே மொத்தம் 2 மணி நேரமாக போட்டிருக்கு இல்லையா? ஸோ 24 hours வரும். இதை ஒரு நாளாக நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப சித்திரை மாதத்துல 12 to 2 அப்படின்றதுனால உச்சி வெயில் நேரம்ன்றதுனால அந்த சித்திரை மாதத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஆடி மாதம் வரும்போது சாயங்கால நேரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன 6 to 8 ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அந்த ஈவினிங் டைம் மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு செரிமான கோளாறு வரும், ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும், உடல் வந்து டைஜஷன் சிஸ்டம்கே டோட்டலா ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சில விஷயங்கள் நம்ம ஒரு தினமும் அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே இந்த டைமுக்கு மேல சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு டாக்டர்ஸும் சொல்றாங்க. பல மென்டார்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 6 to 8 அந்த ஆடி மாதத்துல வர்றதுனால, இந்த சாயங்காலம் டைம் ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த நேரத்துல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதோட அடிப்படையில நம்மளுக்கு கூழ்வார்த்தல் திருவிழா அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்துல பிறந்தவங்க, சப்போஸ் இப்ப வந்து ஒருத்தவங்க உத்தராயணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சூரியன் முழுவதுமாக மறையாம இருக்கக்கூடிய நேரம். இந்த தட்சிணாயனத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த சூரியனோட வெளிச்சம் இல்லை அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் சொல்லப்படும். அப்போ இந்த 6 to 8 ஆடி மாதமாக வர்றதுனால கூழ்வார்த்தல் திருவிழா நடக்குது. அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா 10 to 12 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நைட் நேரத்தை சொல்றோம். அப்ப அந்த நைட் நேரம் அப்படின்றதுனால நடு இரவு அந்த நேரத்துல எதுவுமே சாப்பிடவே கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அந்த சப்போஸ் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உடல்ல ஒரு பாதிப்பு கொடுக்கும். அது டோட்டலா உங்களோட பாடியவே ஒரு சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணிடும், ஒரு கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு படுத்துருங்க. அந்த உச்சி இரவுல நீங்க தூங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதோட வெளிப்பாடாதான் இந்த 10 to 12 மணி புரட்டாசி மாதத்துல எந்த ஒரு நான்வெஜ்ஜும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில
கடவுள்களை வச்சுட்டு இவங்களுக்காக நீங்க விரதம் இருங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா இன்னும் இதை டீப்பா போய் பார்த்தோம்னா கடவுள்ன்ற ஒரு விஷயம் அதுவும் ஒரு சைடு இருக்கட்டும், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்களுக்கு தகுந்தாற் போல அந்த நேரம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து அப்படியே கடந்து வந்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தை எடுத்துக்கோங்க. மார்கழி மாதம் 4 to 6 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 4 to 6 இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலையில 4 மணிக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்துல காலையில எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்கழி மாதம் மட்டும் யாரெல்லாம் எந்திரிக்கலையோ அந்த மார்கழி மாதத்துல மட்டும் எந்திரிச்சு காலையில கோலம் போடுறதா இருக்கட்டும், அங்க வீட்டு நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு கோயில் வழிபாடு பண்றதா இருக்கட்டும், திருவன்பாவை பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தேர் இழுத்து திருவன்பாவை எல்லாம் பாடிட்டு போவாங்க. என்னன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவனோட டைரக்ட் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும், டைரக்ட் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த நேரத்துல இருந்தா உடம்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக அந்த மார்கழி மாதத்துல வச்சாங்க. எப்படி நம்ம டெய்லியும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கணும்னு சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி ஒரு வருடத்தின் பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம். அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மார்கழி மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாடல் கூட உண்டு. என்ன அப்படின்னா, காலங்களில் அவள் வசந்தம், மலர்களில் அவள் மல்லிகை, மாதங்களில் அவள் மார்கழி. அதாவது எது எதெல்லாம் உயர்ந்ததோ அந்த வந்து சொல்லிக்கிட்டே வருவார், அந்த பெண்ணு கூட கம்பேர் பண்ணிட்டே வருவார். அப்ப மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மார்கழி கூட வந்து கம்பேர் பண்றாரு. ஏன் அதை கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மார்கழி மாதம் தான் அந்த நெற்கதிர்கள் சூப்பரா வளர்ந்து அந்த அறுவடைக்கு தயாரான நிலை. அந்த அறுவடைக்கு தயாரான நிலையில அந்த கதிர்ல அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசேர்னு இருக்கும். அறுவடைக்கு தயாரான நேரத்துல அப்படி இருக்கும். அப்ப அந்த நேரத்துலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அந்த 6 மாத காலத்துல இதை வளர்த்து எடுத்து அந்த நெற்பயிர்கள் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்து அந்த டைம்ல அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த தை மாதம் கணக்கு பாத்தீங்கன்னா 6 to 8 இருக்குது. நம்ம சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இல்லையா. ஸோ இப்ப அந்த 6 மணிக்கு சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல சூரியன் வெளியே வரும்போது நம்ம இங்க என்ன ஒரு அறுவடை பண்ணுமோ அந்த அரிசி எல்லாத்தையுமே சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக, ஏன்னா சூரியன் இல்லாம இந்த ஒரு விஷயம் நடக்கல. சூரியன் அங்க வெளிச்சத்தை கொடுக்காம இந்த நெற்கதிர்கள் எல்லாமே இப்படி வளர்ந்திருக்காது, இந்த நெல்மணிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக அந்த நெல் எல்லாத்தையுமே ஒரு பொங்கலாக செஞ்சு அது கூட இனிப்பை கலந்து பொங்கலாக செஞ்சு அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு விதமாகவும் சூரியனுக்கு படைக்கக்கூடிய ஒரு விதமாகவும் அந்த நம்ம பொங்கல் செலிப்ரேஷனை வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நடக்கக்கூடியது மாட்டு பொங்கல். இன்னைக்குதான் வந்து மிஷின் அதிகமா வந்துருச்சு, நிறைய வண்டி வந்துருச்சு, ஈஸியா ஓட்டி நம்ம இன்னைக்கு அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணி எடுத்துடுறோம். ஆனா அப்பெல்லாம் வந்து மாட்டோட உதவி இல்லாம அந்த ஒரு உயிரோட உதவி இல்லாம நம்ம அந்த நெல் எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணியிருக்க முடியாது. அப்போ அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக பாட்டு பொங்கலை அமைச்சாங்க. அந்த மாட்டோட கொம்புக்கு வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பூ பொட்டு வச்சு அதுக்கு நன்றி சொல்லி அதுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்த கொடுத்து, ஏன் நம்ம கூட சேர்ந்து அதுவும் உழைச்சிருக்கு. யாருக்காக உழைச்சிருக்கு? நம்ம இங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவுக்கு அந்த மாடை நம்ம பயன்படுத்துறதுனால அந்த ஒரு உயிருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய நாள் என்பது காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கல் எதற்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்ம ஒரு வயக்காட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. ஏகப்பட்ட அவங்க குடும்பம் எல்லாமே சேர்ந்து அவங்க சில பயிர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, நெல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வளர்ந்து வர்றதுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல இருந்தவங்க பல பேர் உதவியாக இருந்திருப்பாங்க. அப்ப அதையும் தாண்டி அந்த நாள்ல உறவுகளுடன் ஒரு பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக அந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ அன்றைய நாள்ல எல்லாம் நன்றி சொல்லி, இறைவனுக்கு நன்றி சொல்லி, சூரியனுக்கு நன்றி சொல்லி, அடுத்த நாள் வந்து இந்த மாட்டுக்கு நன்றி சொல்லி, அந்த உயிருக்கு நன்றி சொல்லி, அடுத்த நாள் இந்த மனிதர்கள் கூட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்ப ஏன் இந்த தை மாதத்துல வச்சாங்கன்னா, அறுவடை பண்ணி வரக்கூடியது மார்கழி மாதம், அடுத்து வைக்கக்கூடியது நம்ம வந்து தை மாதம். அப்போ அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால வந்து 6 to 8, இது 4 to 6ன்னு சொல்லி ஒரு மாதத்திற்கும் டைமை மென்ஷன் பண்றேன். சூரியன் வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அந்த சூரியனுக்கு வச்சு நம்ம வழிபடுறோம். ஸோ இதோட வெளிப்பாடாக தான் நம்ம வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை நம்ம வந்து பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பத்தி புரிஞ்சிருக்கும். முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணாம இல்லைன்னு சொல்லி நம்ம தூக்கி போடாம இது ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவை மட்டும் பார்க்காம சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினமும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பேசியிருக்கேன். தேங்க்ஸ் கிவிங்னால என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்றது. டெய்லியும் சூரியனுக்கு நன்றி சொல்லலாம். ஆனா அந்த மாதத்துல குறிப்பிட்டு ஒதுக்கி ஒரு மாதத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அன்றைய நாள் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தமிழர்களுக்கு உண்டான இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு பண்டிகை என்பது சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக அவங்க அமைச்சிருக்காங்க.
அப்போ அது தமிழர் திருநாளாக நம்ம சொல்றோம். ஸோ முடிஞ்சா இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதனால தான் ஒரு டைமிங்கோட உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். மீண்டும் உங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நாள் வாழ்த்துக்கள். நன்றிகள் அனைவருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.